Hey guys, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. ஸோ Flipkart Big Billion Dayல ஆஃபர்ல ஆர்டர் பண்ணி வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா POCO M2 Pro. ஸோ இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேரும் போட்டிருப்பாங்க. இந்த Flipkart Big Billion Dayல ஆர்டர் பண்ணி இன்னும் யாரும் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கிட்ட POCO M2 Pro இருக்கு. அதுவும் டிஸ்கவுண்ட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ இதோடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB and 64GB. ஸோ இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 15,000 வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு ஆஃபரில் ப்ளஸ் இந்த பேங்க் ஆஃபர் இது எல்லாமே சேர்த்து 12,700 ரூபாய்க்கு இந்த மொபைல் நமக்கு கிடைச்சிது. அண்ட் மொபைலும் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் இந்த மொபைலுடைய ஓவர் வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோடைய டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோடைய ப்ராசர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, கேமிங்கில் நல்லா ஹேண்டில் பண்ணுதா இல்லையா, கேம் அதிகமாக விளாட்றப்ப ஹீட் ஆகுதா இல்லையா, அண்ட் பேட்டரி சார்ஜ் பண்ணுறப்ப 0லேருந்து 100% ரீச் ஆக எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குது, ப்ளஸ் பேட்டரி ட்ரெயின் எந்த அளவுக்கு ஆகுது, ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளஸ் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டாரா நம்ம டெய்லியும் வீடியோஸ் போகிறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் Flipkart Big Billion Dayல ஆர்டர் பண்ணி வாங்கினது POCO M2 Pro. இந்த மொபைல் ஜூலை 2020 லான்ச் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் ஏதாவது மொபைல் வாங்கினோம்னா ரீயூஸ்டு மொபைல் இல்லை ரீஃபர்பிஷ்டு மொபைல் ஏதாவது அனுப்பி விட்டுருவாங்கன்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பாக்ஸ் பார்க்க புதுசாக தான் இருக்குது. சீல் கூட எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பாக்ஸோடைய பேக் சைடில் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 720G தென் 33 வாட் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. 6.67 ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 48 மெகா கேமரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல 6GB 64GB வேரியன்ட் வாங்கியிருக்கும். இந்த சைடில் மொபைலுடைய சர்வேலாம் கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 0.9 அண்ட் பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்க பாக்ஸில் சிம் எஜெக்ட் பின் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்குள்ள மேனுவல் அண்ட் சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான TPU கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஹார்ட் கேஸ் கிடையாது. தென் அது கீழே நம்மளுடைய மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம். தென் அதுக்கு கீழே மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு பாக்ஸ்லேயே 33 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துட்றாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். தென் ஒரு டைப் C USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதோடைய குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. ஓகே, ஃபைனலாக மொபைலை ஆன் பண்ணிடலாம். ஸோ இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு ஆட்ஸ்லாம் வேணுமான்னு கேட்கும். ஸோ அதெல்லாம் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய மொபைலுக்கு ஆட்ஸ் எதுவும் வராது. நெக்ஸ்ட் மொபைலோடைய பில்டுன்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். பேக் சைடு கிளாஸ்டிக் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாஸியாகவும் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த அளவுக்கு வந்து பிக்கப் பண்ணல. ஸோ நாங்கள் வாங்கி இருக்கிறது பிளாக். ஸோ இதுலேயே வந்து ப்ளூலாம் இருக்குது. ப்ளூலாம் பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் கிளாசி ஃபினிஷில். கீழே போக்கோட பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளாஷ் இருக்குது. ஓவரால் லுக் ஓகேவா தான் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பஞ்சோல் டைப்பில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க 16 மெகா பிக்சலில். அண்ட் 6.67 இன்ச்சில் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, IPS LCD டிஸ்பிளே. தென் மொபைலோடைய பாட்டம் சைடுன்னு பார்க்குறப்ப 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் டைப் C USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு செகண்டரி மைக்கான சின்ன ஹோல், தென் ஸ்பீக்கர்ஸ்க்கான வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ப்ளஸ் அதுவே ஃபிங்கர் பிரிண்டாகவும் ஆக்ட் ஆகும். தென் வால்யூம் அப் அண்ட் டவுன் கீயும் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பிரைமரி மைக்கான ஒரு சின்ன ஹோல் இருக்கு. லெஃப்ட் சைடில் சிம் எஜெக்ட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் எஜெக்ட் ட்ரேல 3 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 சிம் போட்டுக்க முடியும். ப்ளஸ் டெடிகேட்டடாக மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் மொபைலுடைய செட்டிங்ஸில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸில் MIUI 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் இருக்கு. அண்ட் அப்டேட்குள்ளே போனதுமே MIUI 12க்கான அப்டேட் வந்து கேட்குது. ஸோ நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் மெமரின்னு பார்க்குற டோட்டல் 64GB நமக்கு யூசேஜ் பார்த்தீங்கன்னா 44.64GB தான் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. POCO M2 Pro உடைய டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. IPS LCD டிஸ்பிளே தான். 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கார்னிங் கொரில்லா ப்ரொடெக்ஷன் 5ம் இருக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் மூவிஸ் பார்க்கறதுக்காகட்டும் இல்லை கேம் விளாட்றதுக்காகவும் ஓவராலாக நல்லாவே இருந்தது. அண்ட் இண்டோர் யூசேஜுக்கும் நல்லா இருந்தது. அண்ட் அவுட்டோரில் சன்லைட்லையும் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க அதோட சிப்
சிப்செட் Snapdragon 720G. ஸோ ஏற்கனவே தெரியும் Snapdragon 720G நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் தான். இந்த மொபைலையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரவுண்டர் டாஸ்க், நீங்கள் சோஷியல் மீடியா ஆப் ஓப்பன் ஆகட்டும், சில மெனு ஓப்பன் பண்ணுறதாகட்டும், இல்லை கேம் வந்து ஹெவியாக நீங்கள் விளாட்றதாகட்டும், ஸோ எந்த நீங்கள் பண்ணாலுமே லேக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே உங்களுக்கு க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது இந்த Snapdragon 720G. முக்கியமாக கேமிங், ஸோ நீங்கள் ஒரு 1 hour 2 hour 3 hours கண்டினியூவாக கேம் விளையாடுவீங்கன்னா இந்த Snapdragon 720G உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், இந்த மொபைலோட கேமரா, பேக் சைடில் குவாட் கேமரா செட்டப், 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், தென் 5 மெகா பிக்சல் மேக்ரோ, தென் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா சீரிஸாகவே நல்லாவே இருந்தது. ஸோ நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் எப்படி ஃபோட்டோஸ் எடுத்தாலுமே நல்லா பக்காவாக இருக்குது. முக்கியமாக போர்ட்ரேட், ஸோ பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே நல்லாவே இருந்தது. நீங்கள் 48 மெகா பிக்சல் மோடில் வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப ஃபைல் சைஸ் கொஞ்சம் ஹெவியாக போகும், ஒரு 25 MB கிட்ட வந்து போகும். பட் அதில் டீட்டெயில்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. அண்ட் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் இமேஜாக நீங்கள் பார்க்குறப்ப நல்லா தான் இருந்தது. வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ வீடியோஸோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் நீங்கள் 1080pல 60 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும், இல்லை 4Kல 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் கேமராவும் இருக்குது, 960 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஸ்லோ மோஷன் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் ஸ்லோ மோஷனுக்காக கேமரா வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு செட் ஆகாது. பிகாஸ் இதில் ஒரு பேசிக்கான ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் தான் கிடைக்கும். அண்ட் கிளாரிட்டியும் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். இந்த பேக் கேமராவில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். தென் அப்படியே ஃப்ரண்ட் கேமரான்னு வரப்போ 16 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரு ஆவரேஜான ஒரு சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே செல்ஃபி வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் வீடியோஸும் ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். இந்த செல்ஃபி கேமரா எடுத்த வீடியோஸை பாருங்க எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு. ஸோ கைஸ், இப்போ POCO M2 Proவில் ஃப்ரண்ட் கேமராவில் பேசிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு, ப்ளஸ் என்னுடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப வெளியே கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. ஒரு 5 o'clockல வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜ் மாதிரி தான் தெரியுது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ ஓவரால் பேக் சைட் கேமரா நல்லாவே இருந்து, ஃப்ரண்ட் சைட் கேமரா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. நெக்ஸ்ட் திங், பேட்டரின்னு பார்க்குறப்ப 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த 5000 mAh நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் தருது. இந்த மொபைல் 100% எடுத்துட்டு நம்ம அப்படியே கேம் விளையாடுறது கண்டினியூவாக அப்படியே விளையாடிட்டே இருந்தோம்னா ஒரு 1 hour கேம் பிளே பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 14% தான் வந்து ட்ராப் ஆகுது. ஸோ 1 hourல கண்டினியூ கேம் பிளேக்கு 14% வந்து ட்ராப் ஆகுது. சார்ஜிங்னு பார்க்குறப்ப 0லேருந்து 100% வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரீச் ஆக 1 hour 45 minutesக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஆகிடுது. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் டெஸ்ட் அண்ட் பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் பெருசாக ஹீட்டிங்கும் ஆகலை. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா குயிக்காக தான் இருக்குது. நம்ம கை வச்ச உடனே ரெஸ்பான்ஸ் ஆகுது. தென் மொபைலுடைய சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. முக்கியமாக இதோடைய பேஸில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஏதாவது சாங்ஸ் ப்ளே பண்ணாலுமே நல்லாவே இருக்கு. அண்ட் சர்வர் யூஸ் பாக்ஸ்ல கம்மியாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மொபைல் வச்சு செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அதிகபட்சமாக ஹெட்சர் 0.9 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி சார் 0.6 வந்து கொடுத்துருக்காங்க. சர்வலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரீசனபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ POCO M2 Pro உடைய அன்பாக்சிங் அண்ட் ஓவர் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஜென்ரலான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இந்த மொபைல் 15,000 வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோடைய பேஸ் வேரியன்ட் 4GB அண்ட் 64GB 14,000 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த மொபைல் 100% ஒரு வேல்யூ ஃபார் மொபைல் தான். ஸோ முக்கியமாக ஒரு கேமிங்காக நான் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த POCO M2 Pro உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்னதான் ரெட்மியோடைய Note 9 Pro உடைய ரீபிராண்டட் வெர்ஷனாக இருந்தாலுமே POCO M2 Pro யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு க்ளீனான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. முக்கியமாக ஆட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்காகவே நீங்கள் இந்த POCO M2 Pro வந்து சூஸ் பண்ணலாம். முக்கியமாக இதில் Snapdragon 720G ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸ். கேமிங் நீங்கள் எந்த அளவுக்கு ஓவர்லோட் கொடுத்து விளையாடினாலுமே நல்லா லேக் இல்லாமல் க்ளீனாகவே விளையாட முடியுது. ப்ளஸ் ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக இல்லை. ஒரு 1/2 hourக்கு மேலே நீங்கள் ஒரு கேம் பிளே விளையாடுறப்ப லைட்டாக ஹீட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது ஜென்ரலாக மற்ற மொபைல்ஸில் வர மாதிரி தான். பட் இதுக்கு ஸ்பெஷலாக ஹீட்டிங் இஷ்யூன்றது எதுவுமே கிடையாது. ப்ளஸ் பேட்டரி பேக்கப்பும் ஓரளவுக்கு நல்லாவே நிற்கிது. அண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100% ரீச் ஆக ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒரு 1 hour 45 minutesல ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிடுது. அண்ட் கேமரா சைடும் நீங்கள் வந்து
பார்த்துருப்பீங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஒரு ஆவரேஜ் கேமரா தான், 16 மெகா பிக்சலில் ஒரு ஆவரேஜான ஒரு கேமரா தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியும். பட் பேக் கேமரான்னு வரப்போ நல்லாவே இருந்தது. ஸோ அவுட்டோர்லேயே ஆகட்டும் இன்டோர்லேயே ஆகட்டும் ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாகவே எடுத்துச்சு. கிளாரிட்டியும் நல்லாவே இருந்தது, அது வீடியோ ஆகட்டும் இல்லை ஃபோட்டோஸ் ஆகட்டும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த பேக் கேமரா நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அதிகமாக செல்ஃபி எடுப்பீங்க, நீங்கள் ஒரு செல்ஃபி லவர், ஸோ செல்ஃபியில் நல்லா பக்காவான கிளாரிட்டிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. பிகாஸ் ஃப்ரண்ட் சைடில் ஆவரேஜான கேமரா தான் சொல்லியிருப்பேன். ஸோ பேக் கேமரா கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க POCO M2 Pro உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கேமராவை தாண்டி நீங்கள் ஒரு கேமிங்காக வாங்குறீங்கன்னா இது 100% உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி தான். அண்ட் பேட்டரி பேக்கப்பும் நல்லா நிற்கணும், ஆல்ரவுண்டர் மொபைலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் POCO M2 Pro ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அண்ட் நிறையவே இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த மொபைல் இந்த பிக் பில்லியன் டேயில் உங்களுக்கு செம்ம டீலுக்கு வந்தது. ஒரு 15,000 மொபைலை வெறும் 12,700 நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ எல்லா ஆஃபரும் சேர்த்து அப்போது இந்த 12,700 இந்த மொபைல் ஒரு 400% ஒரு ஒர்த்தான ஒரு மொபைல். ஸோ எத்தனை பேர் இந்த பிக் பில்லியன் டேல வாங்கினீங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ஒரு 13,000 14,000 ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் தேடி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த POCO M2 Pro-வை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த மொபைலோடைய கேமரா ரிவ்யூ அண்ட் கேமிங் ரிவ்யூ ப்ளஸ் பேட்டரி சார்ஜ் அண்ட் ட்ரெயின் டெஸ்ட் இதெல்லாம் செப்பரேட்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.